இப்போ நம்ம பார்க்க போகிறது குயிக் மாஸ்க் மோடு. குயிக் மாஸ்க் மோடுனா என்ன, ஒரு சின்னதாக கேமரா இது மாதிரி இருக்குதுங்களா, இதுதான் குயிக் மாஸ்க் மோடு. இதில் நம்ம ஒரு ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிடுவோம். நார்மலாக ஒரு ப்ரஷ் இப்படி தான் வரையும். இந்த குயிக் மாஸ்க் டூலை யூஸ் ஒயிட்னா ஒயிட்டாக வரையும். இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்துருவோம், கண்ட்ரோல் ஆல்ட் இசட். அதே இது நம்ம இது பிளாக் அண்ட் ஒயிட்டாக வச்சுடுங்க, பேக்ரவுண்ட் கலர். இதை லேயராக மாற்றிக்கிடுவோம். வச்சுட்டு நம்ம இந்த குயிக் மாஸ்க் டூலை டிக் அடித்தோம்னா இதில் பிளாக் டூல் இருக்கட்டு. அப்போ தான் இந்த இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறோம். ஒயிட் வந்து அதை எடுத்துரும், பிளாக்கு தான் அதை உங்களுக்கு அந்த சோப்பு கலர் கொடுக்க மாட்டேங்க. நம்ம மிஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் வெளியே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம ரெண்டாக எடுத்துக்கலாம். இதே கொஞ்சம் ரஃப்பாக கொடுங்க. ரஃப்பாக நான் கொடுக்குறேன். அப்படியே கொடுத்து விடுறதுக்காகுங்க. இந்த குயிக் மாஸ்க் மோடு நம்ம லேயர் கீழேயும் இதே மாதிரி ஒரு சின்ன கேமரா ஐக்கான் மாதிரி இருக்கும். அதுவும் இதே குயிக் மாஸ்க் மோடு தான், ரெண்டும் ஒன்று தான். இது ஒரு செலெக்ஷன் டூல் மாதிரி தான். இது டிராயிங் மேலே சோப்பில் டிக் அடித்து ஏதோ பெயிண்டிங் மாதிரி பண்ணான்னு நினச்சிடாங்க. இதுவும் டிராயிங் செலக்டிங் டூல் தான். இது இந்த சோப்பு கலர் லாஸ்ட் லைன் வரை எங்கே இருக்கோ அது அவ்வளோ செலக்ட் ஆகிக்கிடும். அப்படியே டிக் அடிச்சு அப்படியே கொடுத்துட்றேன். அப்படியே கொடுத்துருங்க. கொடுத்துடுங்க. கொடுத்துடுவோம். ஹேண்டை மட்டும் செலக்ட் பண்ணி இப்போ கரெக்டாக ஒயிட்டுக்கு ஹேண்ட் செலக்ட் பண்ணுங்க. ஒயிட்டுக்கு அப்படியே ஹேண்டை மட்டும் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஒயிட்டை செலக்ட் பண்ணிங்க. ஒயிட்டை செலக்ட் பண்ணால் அந்த சோப்பு அப்படியே எடுத்துரும், போட்ட சோப்பு அப்படியே தூக்கிறோம். அப்படியே கொஞ்சம் ப்ரஷ் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே இந்த ஒயிட் மேலே இருக்கணும். ஃபோர்க்ரவுண்ட் கலரில் ஒயிட் இருக்கணும். அதான் வேறு ஒன்றும் இல்லைங்க. ஃபோர்க்ரவுண்ட் கலரில் பிளாக் இருந்தால் அந்த சோப்பு வரையும், ஒயிட் இருந்தால் அந்த சோப்பு அப்படியே எடுத்து விட்ருவோம். அதான் அப்படியே வரேங்க. உங்களால் எவ்வளோ மைனியூட்டாக பண்ண முடியும் பண்ணுங்கள். நான் சும்மா ரஃப்பாக தான் பண்ணுறேன். இப்படி ரஃப்பாக பண்ணுறதுக்கப்புறமா அது எவ்வளோ கிளாரிட்டியான ஒரு எஃபெக்டை கொடுக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படியே கொடுப்போம். அப்படியே செலக்ட் பண்ணி அப்படியே எடுத்துடுங்க. செலக்ட் பண்ணி எடுத்துடுங்க. அப்படியே கொடுத்துடுவோம். அப்படியே செலக்ட் பண்ணி கொடுத்துடுவோம். இதெல்லாம் போதும்னு நினைக்கிறேன். இந்த குயிக் மாஸ்டரோட அந்த கேமரா ஐக்கான் இருந்ததுங்களா, அந்த கழுத்து எடுத்து எடுத்துக்கிறேன். அங்கே இருக்குது. சார் இன்னும் பண்ணால் கொஞ்சம் இருக்கணும். நான் குயிக் மாஸ்க் டூல் கொடுத்துறேன். குயிக் மாஸ்க் டூல் கொடுத்தோம்னா இந்த இது பார்த்தீங்களா, அப்படியே நம்ம எந்தெந்த இடத்துல சோப்பு கொடுத்தோமோ அதை ஃபுல்லாக செலக்ட் ஆகி நான் இப்போ இன்னொரு செலக்ட் ஆகிருக்கு. நம்ம அப்படி திருப்பி கொடுத்தோம்னா அதை இதை செலக்ட் பண்ணிடும். கண்ட்ரோல் ஜே கொடுக்குறோம். பார்த்தீங்களா எவ்வளோ இது நீட்டான ஒரு கட் பண்ணியிருக்கு. இதாங்க குயிக் மாஸ்க் டூல். இதுக்கப்புறம் நம்ம செலக்டிங் டூலில் இன்னொரு ஆப்ஷனும் பார்ப்போம்.
இதே இது வச்சுக்கிறோம். கரெக்டாக நம்ம இப்போ இதோட எலிப்ஸ் டூல் நல்லா இருக்கும். எலிப்ஸ் டூலில் எடுத்துருங்க, அப்படியே ட்ரைட் பண்ணுங்கள். ட்ரைட் பண்ணோன்னா நம்ம இப்போ அடுத்த ஒரு எலிப்ஸ் போட்டோன்னா வைங்களா, இந்த எலிப்ஸ் ஓடிடும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த மேலே ஒரு சர்க்கிள் பக்கத்தில் இன்னொரு சர்க்கிள் இருக்குங்களா, இதை கொடுத்தீங்கன்னா வைங்களா, அது கூட ப்ளஸ், அதாவது எல்லாத்துக்கும் அதுக்குள்ள ஒவ்வொரு பேராமீட்டர் காட்டும், இது கூட அது ப்ளஸ் ஆகிக்கிறோம். இப்போ நான் அடுத்த ஒரு இது போடுறேன், நான் என்ன இது டிசைன் போடுறேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது ஆகிக்கிறோம், மெர்ஜ் ஆகிக்கிறோம். இந்த ஆங்கிள்லாம் நீங்கள் அது வரைங்க, அந்த ஆங்கிள் அது வரைங்க. இதே இது அடுத்த ஒன்று இருக்குது, இந்த டூலை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி அது மேலே அப்படியே விட்டிங்கன்னா நம்ம எந்த இடம் உள்ளார இருக்கோ அந்த இடம் அது மறைஞ்சிடும். அந்த இடத்த அன்செலக்ட் பண்ணிடும். முதல்ல நம்ம உள்ள வரைஞ்சது அது கூட இணைச்சிக்கிடும், இது அது கூட இதை அழிச்சு விட்டுரும். இது வந்து நீங்கள் எதுக்கு இந்த போடுற சர்க்கிள்குள்ளே என்ன இருக்கோ அது மட்டும்தான் இருக்குமே தவிர மீதி இருக்கிறது அழிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட செலெக்ஷன். இப்போ இந்த இவ்வளோ தான் போட்டிருக்கேன், இந்த இது மட்டும் தான் இருக்கும். அடுத்த ஒரு இது வரையேன், இவ்வளோ தான், இந்த சின்ன பாடி உள்ளே இருக்கக்கூடிய இவ்வளோ தான் போட்டிருக்கேன், அது மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட செலெக்ஷன். இதே மாதிரி தான் ரெக்டாங்கிள் டு ஓகே கொடுத்துருவோம், கண்ட்ரோல் டி. இப்போ ரெக்டாங்கிள் டு மார்க்கெட் டூல் எடுத்தோம்னா அதே இதுதான். இது பண்ணிட்டு அதே மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கும், சேம் மெத்தட். இப்போ எந்த ஒரு செலக்டிங் கண்ட்ரோல் நீங்கள் எடுத்துட்டாலும் இந்த ஃபெதர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ஒன்று. பென்டோல் எடுத்தாலும் சரி, நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அந்த பென்சிலில் வரைஞ்ச மாதிரி இருக்குங்களா, அது வரைஞ்ச முன்னாடி ஃபெதரை கொடுத்துருங்க. ஃபெதருக்கு உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரு மெர்ஜ், அந்த இமேஜ் கூட மெர்ஜ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ நான் ஒரு குறைச்சி தான் கொடுக்குறேன், இப்போ நான் 10 கொடுத்தா நல்லா இருக்கும், ஏன்னா ரொம்ப எஜ்ஜி ஷார்ப்பாக இருக்குது. இப்போ நான் ஒரு 5 கொடுத்தேன், ஒருத்தனை ஒருத்தாமல் தெரில, நானும் கொடுக்குறேன். இப்போ கண்ட்ரோல் ஜே கொடுத்தேன்னு வைங்களா, அந்த இடத்த மட்டும் அப்படியே காப்பி பண்ணிடுறோம். அதுங்களா நான் சொன்னோம்ல அந்த அளவு சாஃப்டாக இல்லை, கொஞ்சம் ஷார்ப்னஸாக தான் இருக்குது. மூணு தான் அதே ஷார்ப்னஸாக தான் இருக்குது. இது கூட மெர்ஜாக இருக்குது, இன்னும் ரொம்ப நம்ம துல்லியமாக மெர்ஜ் ஆகலை. இந்த இடம்லாம் அப்படியே ஷார்ப்னஸாக இருந்த மாதிரி தான் இருக்குது. இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருந்திருக்கு தானே. மேலும் இந்த மாதிரி தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.